வணக்கம். ஜோரா ஆன்மீகம். இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க வீட்ல வீண் செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் அல்லது தேவையில்லாத செலவுகள், நெகட்டிவான செலவுகள், ஏதாவது ஒரு செலவுகள் உங்க வீட்டுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த பரிகாரத்த மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன். நிச்சயமா உங்களுக்கு வர அந்த கெட்ட செலவுகள் அல்லது வீண் செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் குறைஞ்சு, சுப செலவுகளா அது மாறுங்க. அது மட்டும் இல்ல, வரவுக்கு மீறிய செலவு ஒருத்தங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அதுல இருந்து நமக்கு வரவு மட்டும் தான் இருக்கும். அந்த வரவும் சேவிங்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பரிகாரம் மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கிறத கண்கூடா பாப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல்லா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நமக்கு வரவுகளும் இருக்கும், செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுலயும் சுப செலவுகளா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் அசுப செலவுகளா இருந்தது அப்படின்னா, நிச்சயமா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கின சம்பளத்த கொண்டுட்டு போய் இதுல தேவையில்லாத செலவுகள செய்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம செய்யற அசுப செலவுகள் அப்படின்னா, நல்லா இருக்கிற பைக்க திடீர்னு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிக்கிட்டே இருக்கும். அல்லது வீட்ல ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சுக்கிட்டு, அத நம்ம புதுசா வாங்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். நமக்கே தெரியும் அது நல்லா இருந்தது, ஏன் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் அல்லது நமக்கே ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி ஒரு சில செலவுகள் அசுப செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு சுப செலவுகளா இருந்தது அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா அது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அசுப செலவுகளா இருந்தது அப்படின்னா, நமக்கே கண்ணுக்கு தெரியாம நம்ம வீட்ல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் மூலமா நிச்சயமா அசுப செலவுகள குறைச்சு அந்த வீடு பாசிட்டிவா இருக்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு பீரோல்ல பணம் வைக்கிற இடமா இருந்தது அப்படின்னா, நிச்சயமா அதுல மெடிக்கலுக்கு உண்டான ஃபைல் அந்த மாதிரி எதுவும் வைக்காதீங்க. நீங்க கடன் வாங்குனது அல்லது நகை அடகு வச்சது, இது எல்லாமே நீங்க அதுல இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. பீரோல்லயுமே வேற லாக்கர்ல ஏதாவது நீங்க அத சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. பணம் வைக்கிற இடத்துல அத வைக்காதீங்க. அத பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இத நீங்க செய்யறதன் மூலமாவும் நிச்சயமா அந்த வீட்ல வீண் செலவுகள தடுக்கலாம். நான் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு சிகப்பு துணி ஒண்ணு எடுத்துக்கோங்க. சின்னதா ஒண்ணு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நீங்க பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்றதா இருந்தது அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல இந்த பெருமாளுக்கு போட்டிருந்த துளசிய கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அல்லது கோவில்ல பெருமாள் கோயில்ல குடுத்த துளசி உங்ககிட்ட காஞ்சு இருந்துச்சுன்னா கூட ஓகே. அந்த துளசி கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்ல இந்த கணபதி ஹோமம் கோவில்ல பண்ணியிருந்த அந்த காசெல்லாம் எடுத்துட்டு பீரோல அந்த லாக்கர்ல கொண்டு சேவ் பண்ற பழக்கம் உண்டு. அது இருந்தது அப்படின்னா, அந்த காசும் எடுத்துக்கோங்க. அது எவ்வளவு ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்களுக்கு லக்கியான நம்பர் ஏதாவது 1, 2 அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அது சம்பந்தப்பட்ட அந்த காச கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அந்த நம்பர் முக்கியம் இல்ல. ஏதாவது ஒரு சில்லறை காசு கண்டிப்பா அந்த ஹோமத்துல இருக்கிற காயினா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு காயின நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம்னு சொல்றத விட கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. மகாலட்சுமிக்கும், பெருமாளுக்கும் மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது பணவசியத்துக்கு அதிகமா பயன்படுத்தப்படுறது. உங்க வீட்ல நீங்க இத அதிகமா பயன்படுத்தும்போது பண ஈர்ப்பு தன்மை அதிகமாகும். அதுல வீண் செலவுகள கண்டிப்பா தடுக்கலாங்க. இந்த சிகப்பு துணியோட இந்த துளசியும் வச்சுட்டு, இந்த கணபதி ஹோமம் ஏதாவது ஹோமத்துக்கு உண்டான காசையும் வச்சுட்டு, அதோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க. அதோட ஏலக்காய், இது எண்ணிக்கை முக்கியம் இல்ல. ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அக்ஷதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அக்ஷதை நீங்க பச்சரிசியில கொஞ்சமா மஞ்சள் போட்டு ஒரு சொட்டு தண்ணி ஊத்தி நீங்க அத கொஞ்சம் அக்ஷதையா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது, சந்திரனோட அம்சம் பொருந்தியது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால பச்சரிசி கொஞ்சமா எடுத்து வச்சு அதையும் இதெல்லாமே சேர்த்து ஒரு முடிச்சா எடுத்து வச்சுக்கோங்க. இத உங்க வீட்டு பூஜை ரூம்ல வைக்கணும். இத ரெடி பண்றது எப்போ அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தான் இதை செய்யணும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்க சுக்கிரஹோரையில பண்றது ரொம்ப விசேஷம். சுக்கிரஹோரை டைம் தெரியாதவங்க காலையில 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த டைம்ல நீங்க எடுத்து கூட இந்த முடிச்ச எடுத்து வச்சுக்கோங்க. இத மகாலட்சுமி போட்டோ முன்னாடினாலும் சரி, அல்லது சிலை இருந்தாலும் ஓகே, அல்லது பெருமாள் போட்டோ சிலை இருந்தாலும் ஓகே. இத நீங்க எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம அப்படிங்கிறத ஒரு 108 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த முடிச்ச அன்னைக்கு வெள்ளிக்கிழமையே உங்க வீட்டு பீரோல்ல, அதாவது நான் சொல்ற பீரோல்ல நீங்க வேற எதுவும் மெடிக்கல்
மெடிக்கல் சம்பந்தப்பட்டதோ அல்லது லோன் இந்த மாதிரி எந்த இதுவுமே அதுல இருக்காம அந்த இடத்துல பாத்துக்கோங்க. உங்ககிட்ட உட்டன் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அதுல வந்து இந்த முடிச்ச எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க வீட்ல அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டு செல்ஃப்ல தெற்கு பக்கமா வைக்கணும். அதாவது வடக்கு பக்கம் பாக்குற மாதிரி இருக்கணும். நம்ம வீட்ல குபேரன் சிலை அப்படித்தானே வைப்போம், தெற்கு பக்கத்துல இருக்கணும். குபேரன் வந்து வடக்க பார்த்து இருக்கிற மாதிரி வைப்போம்ல, அதே மாதிரி இந்த முடிச்ச வந்து நீங்க உட்டன் பாக்ஸ்ல வச்சிருந்தாலும் சரி, அல்லது உங்ககிட்ட உட்டன் பாக்ஸ் இல்ல அப்படிங்கிறவங்க இந்த மண் மண் அகல் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, கொஞ்சம் ரவுண்டா அந்த மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு இந்த முடிச்ச வந்து அது மேல வச்சுட்டு நீங்க அதை வந்து தெற்கு பகுதியில வச்சுக்கோங்க. வடக்க பாக்குற மாதிரி அது இருக்கணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. உங்க வீட்ல என்னைக்கெல்லாம் தீபாராதனை காட்டுறீங்களோ அன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க வந்து இதுக்கும் சாம்பிராணி காட்டணும், தீபாராதனை காட்டணும். இதெல்லாம் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வரணும். கொஞ்சம் வாரத்துக்குள்ளேயே உங்க வீட்ல வீண் செலவுகள் குறைஞ்சி உங்க வீட்ல சுப செலவுகளா நடக்கிறத கண்கூடா பார்ப்பீங்க. இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏதாவது வந்துட்டே இருக்கும். நம்ம கிட்ட ரூபா இருந்தது இல்ல அப்படிங்கறது பிரச்சனையை விட நமக்கு இந்த மாதிரி வீண் செலவுகள் வந்தாலே அந்த வீடு ஏதோ நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இந்த முடிச்ச எப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா 15 நாள் அல்லது 20 நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கே தெரியும். அந்த பச்சை கற்பூரம் அதுல போட்டு வச்சிருக்கிற அந்த வாசனை போயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துடலாம். அல்லது நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கூட நீங்க எடுத்து திரும்பவும் அந்த அதுல இருக்கிற காயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி இது எல்லாமே வீட்டுல இருக்கிற செடிகளுக்கு கொண்டுட்டு போய் போட்டுருங்க. காயின்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி 15 நாள் 20 நாளுக்கு ஒரு தடவை மறுபடியும் அதே மாதிரி அக்ஷதை, காய்ந்த அந்த துளசி, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இந்த மாதிரி நான் சொன்ன இதெல்லாமே அதுல முடிச்சா கெட்டி தொடர்ந்து கொஞ்சம் மாசத்திலேயே, அதாவது 2-3 மாசத்திலேயே உங்களுக்கு நிச்சயமா வீண் செலவுகள் குறைஞ்சு ஏதாவது நல்ல நிகழ்வுக்கான செலவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது நிச்சயமா கண்கூடா நீங்க பாப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வர உறவினர்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்கள உபசரிக்கிறது மூலமாவும் மகாலட்சுமியை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து நீங்க நிறைய கவனிச்சிருப்பீங்க, யாரு வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துதான் வெளியவே அனுப்புவாங்க. அது சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு தண்ணியாவது கொடுத்து அனுப்புவாங்க. இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்யணும். அதுலயும் ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே அன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடை கூட ஒளிச்சு வைக்கிற சூழ்நிலை கூட ஒரு சில பேர் இன்னும் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அன்னைக்கு அவங்களுக்கு நிறைவா அதை கொடுத்துதான் நீங்க வெளியே அனுப்பணும். இதையும் தொடர்ந்து நீங்க செய்யறதன் மூலமாவும் மகாலட்சுமியை ஈர்க்கலாம். அந்த வீட்டுல வரவுகள் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வயிறார நம்ம சாப்பாடு போடும்போது மகாலட்சுமியை கண்டிப்பா ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்றதன் மூலமாவும் நிச்சயமா அந்த வீட்டுல பணவரவு கூடிட்டே இருக்குங்க. எனக்கு மகாலட்சுமி வழிபாடு வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி முன்னாடி ஒரு நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அதை மட்டுமே நீங்க மகாலட்சுமி முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு வந்தாலும் நிச்சயமா அந்த வீட்டுல பணம் ஏதாவது நல்ல வழியில வந்துகிட்டே இருக்குங்க. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் மாலை, அதையும் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரஹோரையில நீங்க வந்து கோர்த்து அதை நீங்க மாலையா கூட போடலாம். பெருமாளுக்கும் அதே மாதிரி நீங்க செய்யலாம். அல்லது கோவில கொண்டுட்டு போயும் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரஹோரையில இந்த மாதிரி செய்யறதன் மூலமாவும் நிச்சயமா அந்த வீட்டுல சுப செலவுகள் இருக்கும். வீண் விரயம் அப்படிங்கறதே இருக்காரு. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் பேசுற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த சேனல்ல வர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.